Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இரவு 8 மணி அளவில் நாட்டு மக்களுடன் உரையாற்ற இருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. உலக நாடுகளையே உற்று நோக்க வைத்தது. இது போராக மூலமா அல்லது அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என சிந்திக்க வைத்த நிலையில் பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த போரானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. அதற்கும் பதிலடி தக்க பதிலடியை ராணுவ வீரர்கள் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக பகல்காமில் குறிப்பாக இந்தியர்கள் 26 பேர் கொல்லப்பட்டதையொட்டி தொடர்ந்து அடுத்தடுத்து 13 நாட்கள் ராணுவம் அமைதியாக இருந்து இரவு நேரத்தில் நடத்திய அந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்திருந்தார்கள். அடுத்தடுத்து பாகிஸ்தானும் குறிப்பாக நமது ராணுவம் வான்வெளியில் குறிப்பாக ட்ரோன் மூலமாக தாக்குதல் ஈடுபட்டு அதை முழுமையாக நமது இந்திய ராணுவம் முறியடித்து குறிப்பாக தீவிரவாதிகளுடைய முகாம்களை குறிவைத்து மிக முக்கியமாக தாக்குதல் நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல்வேறு பாதிப்புகள் பாகிஸ்தானுக்கு இருந்தது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை பல்வேறு பொய்களை பரப்பி வந்தது பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது முப்படை வீரர்கள் பத்திரிகா சந்திக்கும் பொழுது பாகிஸ்தான் உலகையே ஏமாற்றுகிறது, பல்வேறு வதந்திகளையும் பொய்களையும் பரப்புவதை அவர்கள் பத்திரிகை வாயிலாக உறுதிப்படுத்தியிருந்தார்கள். என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுள்ளவை குறித்து நேற்றும் இன்றும் விளக்கமாக தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக இன்று தெரிவித்தார்கள். இன்று கூட பத்திரிகை சந்திப்பில் போது பாகிஸ்தானை தாக்கிய சில துல்லியமான வீடியோக்களை வெளியிட்டிருந்தார்கள். இந்த போர் காலகட்டத்தில் அதாவது இந்திய அரசு மேற்கொண்ட செயல்பாடுகள் என்ன, நம்முடைய முப்படை தளபதிகளும் ராணுவ வீரர்களும் செயல்பாடு என்ன, இது போன்ற ஆலோசனை மேற்கொண்டார்கள். குறிப்பாக இது உலக நாடுகள் எது போன்ற ஆலோசனை வழங்கியிருந்தார்கள். ஏன்னா இந்த போரை நிறுத்துவதற்கு மிக முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் அறிவிப்பு முன்பாக அமெரிக்கா ட்ரம்ப் அறிவித்தது என்பது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறு நாடுகள் முனைப்பு காட்டி இந்த போர் என்பது அதாவது தெற்கு ஆசியாவில் இது போன்ற போர் வரக்கூடாது என்ற முனைப்பை பல்வேறு நாடுகள் உறுதி செய்ததை பார்க்க முடியுது. ஏன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் குறிப்பாக அவர் நேற்று உரையாற்றும் பொழுது கூட துருக்கி, மிக அமெரிக்கா, மேலும் அதாவது துபாய் உள்ளிட்ட பல நாடுகள் வந்துட்டு இந்த போர் நடக்காமல் இருப்பதற்காக பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த அழைப்பை பார்க்கும்போது இன்று நம்முடைய பிரதமர் அவர்கள் இரவு 8 மணிக்கு உரையாற்றும் பொழுது இந்த அதாவது ராணுவ வீரர்களுக்கு குறிப்பாக இதில் உயிரிழந்த மக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் குறிப்பாக புதிய அறிவிப்பு ஏதாவது நாட்டு மக்களை உரையாற்றும் பொழுது மோடி தெரிவிப்பாரா, எது போன்ற உரையாற்றுக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது தொடர்ந்து இருக்குமா, அல்லது அடுத்த கட்டமாக இந்தியாவின் மீது யார் கை வைத்தாலும் ஒரு தாக்குதல் நடத்தாலும் திருப்பி பதிலடி கொடுக்க முப்படைகள் எப்போதும் தயாராக இருக்குமா என்ற உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் மேலும் நாட்டு மக்களுக்கு இந்த சம்பவம் அதாவது இந்த போர்க்காலத்தில் நடைபெற்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமர் அவர்கள் இன்று 8 மணிக்கு நாட்டு மக்களுடன் உரையாற்ற இருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பிரதமருடைய இந்த உரையாற்றல் என்பது உலக நாடுகளையே குறிப்பாக உலக மக்கள் உலக இந்தியர்கள் உற்று நோக்கக்கூடிய வகையில் இன்றைய உரையாற்றல் என்பது இருக்கும் என்பதே குறிப்பாக ராணுவ வீரர்களும் முன்னாள் ராணுவ வீரர்களும் அரசியல் விமர்சகர்களும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.